நம்ம திண்டுக்கல்ல புறப்பட்டு திருச்சி வரக்குள்ள, திருச்சிக்கு அந்த நகருக்குள்ள அப்படி நுழைகிறோம். டிரைவர் ஒரு கேசட்டை போட்டார், ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டை கேட்ட உடனே நடுவர் அப்படியே மெய் மறந்து போயிட்டார். இது இல்லையா பாட்டு அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு ரசிக்கிறார். என்ன பாட்டு தெரியுமா? ஊமை விழிகள் வரக்கூடிய பாடல். அந்த பாடல் கற்பனையோடு அழகா நயமா எழுதியிருக்கிறான். என்ன பாடல் தெரியுமா? மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும், மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா. இந்த கற்பனை பூ மரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா. இந்த நயமா எழுதுற கற்பனை நயத்தோட எழுதுற அந்த ஆற்றல் நம் தமிழ் கவிஞர்களுக்கு, திரை இசை கவிஞர்களுக்கு சமூகம் பாட்டு எழுதும் போது இல்லை. நடுவர்களே, நீங்க சொன்ன மாதிரி கையை விரிச்சிடறான். வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். ஒரே வரவு செலவு கணக்கு ஆகி போகுது. வாழ்க்கை என்பது வியாபாரமா? வாழ்க்கை என்பது வசந்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு போராட்டம். இந்த கவிஞர்கள் சமூக பாட்டையோ தத்துவ பாட்டையோ எழுதும் போது ஓட்ட உடசல் தத்துவத்தை தூக்கிட்டு வர்றான் சார். அதைத்தான் நம்மளுக்கு தத்துவம்னு சொல்றான், சமூக நலம்னு சொல்றான். ஆனால் காதல் பாடல்கள் எழுதும் போது அழகாக, நயமாக, இனிமையாக, நெஞ்சில் வந்து அப்படி உட்கார்ற மாதிரி எழுதுறான்.